வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எல்லாத்த பற்றியும் பேசும்போது பிஜேபி பற்றியும் பேசணும். ஏன்னா பிஜேபிக்கும் ஆள் பார்ப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுடைய முக்கியத்துவத்தை பிஜேபி புரிஞ்சுக்கிச்சா. ஏன்னா அண்ணாமலைக்கு எதிராக வானதியிலேருந்து தமிழிசையிலேருந்து நயினார்லேருந்து ஒரு பெரிய குரூப்பே அண்ணாமலை ஏற்று வேலை செய்யுதுங்கிறது அவர்கள் ஆட்களுடைய எண்ணம். உங்களுக்கு தெரியும், சமூக ஊடகங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா வானதிக்கு எதிராக அண்ணாமலை ஆட்கள்லாம் பதிவை போட்டுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலை நம்ம வானதி அவர்கள் பேசிய பேச்சு, உடனே நயினார் நாகேந்திரன் பேசிய பேச்சு, இது ரெண்டும் முன்னுக்கு முரணாக இருக்குது. வானதி அவர்கள் அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்தோம் வரலைங்கிறார். நயினார் நாகேந்திரன் ஒரு ஊர்லேயே இல்லைங்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாண்டிச்சேரி போயிட்டார். இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஹெலிகாப்டரில் சென்னை வரார். நீங்கள் கேட்கலாம், என்னங்க பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் 3 மணி நேரம் தான், காரில் டக்குன்னு ஓடி வந்தாலாமே, அதிகபட்சம் 4 மணி நேரம், இதுக்கு எதுங்க ஹெலிகாப்டரில் வரார் அப்படின்னா வேகமாக வரணும். அவசர அழைப்பு பிஎஸ் கோயல், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது கமலாலயத்தில், இதான் அதிரடி திருப்பம். ஏற்கனவே கமலாலயத்தில் அண்ணாமலை இருக்கும்போது ஓரளவுக்கு பக்காவாக பண்ணார், அது யாரும் மறுக்க முடியாது. அண்ணாமலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி ஒன்று இருக்குதுன்னு காட்டினது. இன்றைக்கும் நம்ம 1000 கருத்து வேறுபாடு அண்ணாமலை மேலே இருந்தாலும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒருவரால் பிஜேபி வளர்ந்தது. அப்படிப்பட்ட அண்ணாமலையை ஒதுக்கி தள்ளிட்டு இன்றைக்கி ஒரு தேர்தலை சந்திக்கும் போது பிஜேபிக்கு பல சிரமங்கள் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணால் அதனுடைய எஃபெக்ட் தனி தான். ஏன்னா அண்ணாமலை அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க அறியப்படக்கூடிய ஒரு நபர். இப்போ நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் சரி, வானதி அவர்கள் இருந்தாலும் சரி, தமிழிசை எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ குஷ்பு சொல்கிறாங்கல்ல, தமிழிசைக்கு முன்பு தமிழிசைக்கு பின்பு. ஏன்னா தமிழிசை தான் தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்ததுங்கிறாங்க. அது அவங்களோட எண்ணம். பார்த்துட்ருக்க மக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், அண்ணாமலையால் வளர்ந்ததா பிஜேபி, இல்லை தமிழிசையால் வளர்ந்ததா? மக்கள் கருத்தே மகேசன் கருத்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் ஏன் கூப்பிட்றாங்கன்னா மையக்குழு கூட்டம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். பிஎஸ் கோயல் 27 சீட்டில் யார் யாரை நிறுத்தி வைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அவங்களுக்கு அவர் சீட் வாங்கி தரணும். அண்ணாமலை ஆதரவாளர்களை ஒட்டு மொத்தமாக முடக்கக்கூடிய வேலையில் ஒரு பெரிய குரூப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே குரூப் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேசவ விநாயகத்தை அண்ணாமலை துரத்தி விட்டதுனால இவர் மேலே கோபமாக இருக்கார். பல பேர், சுப்பிரமணிய சாமி கோபம், ஆடிட்டர் குருமூர்த்தி கோபம், பல பேர்கிட்ட விரோதத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார் அண்ணாமலை. சொந்த கட்சியிலே அவ்வளோ பேர் அவர் கோபம். அதாவது அண்ணாமலை ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சீட்டு கொடுத்தாங்கன்னா திமுக அதிமுகவோட வரலாம், அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாதுன்னு பெரிய கீழே கிரவுண்டில் மக்கள் இல்லை, பெரிய ஆட்கள் எல்லாம் ஒரு முடிவோடு இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை ஜெயிச்சு சட்டசபைக்கு போயிடக்கூடாது. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா அவங்களும் ஆய்வெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ணாமலை நின்னா அது ஒரு பிஜேபி தொடர்களுக்கே ஒரு தெம்பு வந்துடும். அதனால் என்ன பண்ணால் அண்ணாமலை எப்படியாவது நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பல பேர் ஏகப்பட்ட வேலை நடுவில் பண்ணிகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு என்ன கோவம்னா, திமுக தலைவர் ஸ்டாலினை எங்களுடைய அண்ணன், கனிமொழியன் சகோதரின்னு சொல்லிட்டு அவங்களோட போயிட்டு அவங்களோடையும் ஒரு டீலிங், யார் தமிழிசை, டெல்லியோடையும் டீலிங், மேலே ஒரு லாபியை வச்சுக்கிட்டு அவங்களோட ஒரு டீலிங். இங்கே என்னென்னா எப்படியாவது சீட்டு வாங்கி அமைச்சராகிடணும், அதுதான் தமிழிசையோடைய எண்ணம். அண்ணாமலை தரப்பு என்ன சொல்லுது, நீங்கள் திமுகவட்டையும் நட்பாக இருப்பீங்க, எல்லாத்துட்டையும் நட்பாக இருப்பீங்க, அவ்வளோ புத்தாலியாக நீங்கள். வானதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1000 இருந்தாலும் வானதி அவர்கள் அதிமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறார், பிஜேபியில் இருந்தீங்கன்னா முதல்ல பிஜேபிக்கு லாயலாக இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட அது அவருடைய பாணி. ஏன்னா வானதி என்ன பிரச்சனைனா, வானதி ஜெயிக்கணும்னா நம்மளுடைய வேலுமணியோடைய துணை தேவை. சிபிஆர் அவர்களே அந்த பதவி ஏற்க போனார்ல, இங்கேருந்து அப்போ சொன்ன வார்த்தை என்ன, வானதி அவர்களே பார்த்து இருந்துக்கம்மா வேலுமணியால் தான் உன்னை ஜெயிக்க வைக்க முடியும். ஆனால் என்னென்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள்கிட்ட, கிரவுண்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் பேர் நல்லா வாங்கிட்டார். அதிமுகவை அவர் ட்ரீட் பண்ண விதம் வேணால் மோசமாக இருக்கலாம், அது உண்மையும் கூட. அதிமுகவை ரொம்ப இறங்கி அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வச்சதோ அப்போயே சால்வ் ஆகிடுச்சு. அவர் பாட்டுக்கு எதுவும் கண்டுக்கிறது இல்லை, கேள்வி கேட்டால் கூட எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இப்போ அண்ணாமலையுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகமாகுமா குறையுமாங்கிறது இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டத்தில் தெரியும். அரசியலில் வீம்பு பிடிச்சிட்டு போனால் நமக்கு தான் இழப்பு. அண்ணாமலை அப்படி பண்ண மாட்டார் நம்ம நினைக்கிறோம். அண்ணாமலை நிறையா நேரத்தில் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விட்டுட்டார் நம்ம நம்புகிறோம். அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியை இந்த அளவுக்கு ஏறி பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா பிஜேபி அகில இந்திய தலைமை என்ன வேணால் முடிவெடுக்கும். ஏன்னா பிஜேபி அகில இந்திய தலைமை அண்ணாமலை சொல்கிறத கேட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க, பெருசாக ஒன்றும் வாங்கலை, பர்சன்டேஜ் வாங்கினாங்க. அடுத்த எலெக்ஷனில், இந்த எலெக்ஷன்லையும் தனிச்சு நிற்கணுங்கிறது அண்ணாமலையுடைய பிளான். அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எலெக்ஷனில் தனிச்சுனா தான் கட்சி வளரும். ஆனால் அமித்ஷா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரே. எவ்வளோ நாள் தனிச்சு நிற்கிறது, எடப்பாடியோட கூட்டணி போட்டு தான் ஜெயிச்சா தான் அடுத்து நம்ம பிரதமர் மோடி 4வது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார்.
அப்போ அண்ணாமலை அடக்கி வாசிக்க ஆரம்பித்தார். உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளாக அவர் பேசுகிறதெல்லாம் குறைச்சிட்டாரு. பிரச்சாரத்துக்கு கூட இங்கே போகாமல் பாண்டிச்சேரியில் தான் போயிட்டுருக்காரு. ஆனாலும் அந்த போராட்டம் நடந்தது சமீபத்தில். அதிமுக பிஜேபி 2 பேரும் சேர்ந்து கூட்டாக டிடிவி தினகரன் எல்லாரும் நடந்தது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வேலுமணி 2 பேரும் ஒன்றா நின்னாங்க. இதுதான் எடப்பாடியோட புச்சாலித்தனம். எடப்பாடி நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டார். அண்ணாமலையை பிரச்சாரத்தில் ஈடுபட்டதுனால நமக்கு ஒன்றும் இழப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை வாக்கு வாங்கி கொடுத்தா நமக்கு நல்லது, நம்ம தானே சிஎம் ஆக போகிறோம். அதனால் அவர் வந்து லாபகமாக தான் கையாண்டுட்டு இருக்கார். அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வேணான்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அண்ணாமலையை கட்டம் கட்டுறாங்க. அதிமுகவுக்கும் அது அண்ணாமலைக்கும் பெரிய கோபம் இருக்கிற மாதிரி இவங்களே ஒரு பிம்பத்தை கட்டமைத்து விட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலையுடைய கை ஓங்கிருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பதவியை விட்டு எடுத்தாங்கன்னா பிஜேபியில் போஸ்டிங் போடுவாங்க. நிறைய பேரை சொல்லலாம். நம்ம வந்து தமிழிசை அவர்களாகட்டும், இலகணேசன், நிறைய பேர் ஒன்றுமே இல்லாமல் சும்மா உட்காந்துரு ஒரு பொறுப்பு கொடுக்காமல் இருக்கிறது அண்ணாமலைக்கு மட்டும்தான். அது அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். பிஜேபி ஹைகமாண்ட் என்ன நினைக்குது, கட்சி தான் முக்கியம், தனிநபர்கள் இல்லை, உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டில் சரியோ தப்போ அண்ணாமலை வளர்ந்து விட்டார். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு தலைவர்களை வளர்த்தா தான் கட்சி வளரும். கட்சி முக்கியம்தான், ஆனால் தலைவர்கள் வேணும். இப்போ மேற்கு வங்காளத்தில் தலைவர்கள் இல்லை, சுதந்திர அதிகாரி இருக்கார். பிஜேபியில் தடுமாறுது. ஆந்திராவில் கிஷன் ரெட்டி, நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் பிஜேபியில் ஒருத்தர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருந்தால் தான் அந்த மாநிலத்துக்கு அவங்களுடைய அடையாளம். அதை வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை. அந்த அடையாளத்தை அண்ணாமலை பிடிச்சி வச்சுருந்தார். எடப்பாடி வந்து அதை அனுப்பிட்டார். உண்மையிலேயே அதிமுகவா வந்து பிஜேபியை வந்து கீழே இறக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்ல எடப்பாடி தான். பிஜேபியை கீழே இறக்குனதுக்கு எடப்பாடி ரொம்ப முக்கிய காரணம். அவரால் தான் அண்ணாமலை இன்றைக்கி பதவி எழுந்திருக்கார். ஆனால் அண்ணாமலையை மொத்தமாக கார்னர் பண்ணுங்கிற இவங்களுடைய முயற்சி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டால் போகிற போக்கெல்லாம் பார்த்தா ஜெயிக்காது. ஏன்னா இப்போ டெல்லியிலேருந்து நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து அவசரமாக அவர் வராரு. வழியில் வரக்கூடிய சகோதரர் வானதி அவர்கள் பேசுகிறலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. வானதி அவர்கள் அண்ணாமலையை என்ன தான் தம்பின்னு சொன்னாலும் இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். வெளிப்படையாக கோயம்புத்தூரில் கேட்கும்போது ஆமாம், இன்றைக்கி வானதி அவர்கள் வந்து டெல்லியில் ஒரு பெரிய லாபியை வச்சுக்கிட்டு நிர்மலா சீதாராமனை வச்சுக்கிட்டு அவங்க பல வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. டெல்லி தொடர்புகள் இருக்கிறதுனால தனக்கு சீட்டு வாங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எதிரிகளை இன்றைக்கி துரத்தி விடுறதுக்கான வேலை பண்ணுறாங்க. அண்ணாமலைக்கு நேர் எதிரி அப்படின்னா வானதியை சொல்லலாம். வானதி இவங்க இந்த எதிரி நண்பன்கிற முறையில் இவங்கெல்லாம் கை கோத்துட்ருக்காங்க. இவங்க நம்ம சொல்கிற கேசவ விநாயகம் இதெல்லாம் ஒரு பெரிய டீமு. இந்த டீமால் அண்ணாமலையை வீழ்த்த முடியாதுன்னு அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகிறதுன்னு தெரியவில்லை. ஆனால் அண்ணாமலையுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு தான் கூப்பிட்றாங்க. இதுக்கு முன்பு கூட ஒரு தடவை அவர் வந்து நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், தேர்தலில் போட்டி இல்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னாரு. அதற்கு பிறகு ஒரு தடவை கூட்டம் நடந்தது, வரலன்னு பிஎஸ் கோயிலே பிஎல் சந்தோஷ் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வந்தார். இப்படி பல சம்பவங்கள் நடக்குது. அண்ணாமலையை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலிடம் தவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அமித்ஷா ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருக்கார், இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அண்ணாமலையை எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ நாள் அவங்க வளர்த்த ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் அவங்க வளர்த்து விட்டுட்டாங்க. அண்ணாமலையை வளர்ந்துட்டார். இப்போ போய் தேவையில்லாமல் அண்ணாமலையை ஏதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா அவர் அமைதியாக இருந்தாருன்னா கட்சிக்கு தான் பாதிப்பு. நமக்கு தெரிஞ்ச இந்த தேர்தல் வரைக்கும் ஏதாவது எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்பில்லை. தேர்தல் முடிந்த பிறகு அப்புறம் அண்ணாமலையை வந்து கழட்டி விட்டாலும் விடுவாங்க. அது அண்ணாமலைக்கும் தெரியும். அண்ணாமலைக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. அப்போ அவர் வேறு ஒரு மாதிரி முடிவு எடுப்பார். ஏன்னா வளர்ந்துட்டார், அவரை பற்றி அவருக்குன்னு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்குது. அதனால் அண்ணாமலைக்கு ஒரு எதிர்காலம் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அநேகமாக இன்றைக்கி வந்து அந்த வேட்பாளர் முடிவு பண்ணிடுவாங்க, நாளைக்கு அறிவிப்பாங்க. வேட்பாளர் அறிவிக்கும் போது தான் அண்ணாமலையுடைய கை ஓங்கியிருக்கா இல்லையான்னு தெரியும். ஆனாலும் அண்ணாமலை அவரும் பல யோசனைகள் தான் இருப்பார். பிஜேபியில் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பிஜேபி ஆட்கள் கூட அண்ணாமலையை மாற்றியிருக்கக்கூடாதுங்கிற கோஷம் அதிகமாக இருக்கும். அது உண்மையும் கூட. அதனால் அண்ணாமலை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத சக்தி ஆகிட்டார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.